பூஞ்சோலை மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வல்லினம் மிகும் இடங்கள், வல்லினம் மிகா இடங்கள், இது ரெண்டையும் டிஃப்ரென்ஸாக பார்த்துடலாம். சரிங்களா? எப்படி நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணி படிக்கிறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். வல்லினம் மிகும் இடங்கள், அதாவது எங்கெல்லாம் ஒற்றெழுத்து மிகும் அப்படின்னா, அதாவது ஃபஸ்ட்டு பாருங்கள், அந்த, இந்த, எந்த, இந்த மூணு சொற்களுக்கு பின்னாடி வல்லினம் மிகும். அந்த பக்கம், இந்த பக்கம், இந்த கவிதை, எந்த திசை, அப்போ அந்த, இந்த, எந்த, இது மூணுக்கு பின்னாடியும் வல்லினம் மிகும். இதுவே அது, இது, எது, இது மூணு வந்துச்சுன்னா வல்லினம் மிகாது. இதை ஞாபகம் வச்சுக்கப்பா. அந்த, இந்த, எந்த அப்படின்னா அதில் வல்லினம் மிகும். எந்த பக்கம், அந்த பக்கம் அப்படின்னு சொல்லிட்டு. இதுவே அது, இது, எது அப்படின்னா வல்லினம் மிகாது. அது சென்றது, இது சென்றதுன்னு தான் வரும். இது பெரியதுன்னு வராது. இது பெரியது, வல்லினம் மிகாது. அது, இது, எது பின்னாடி. அடுத்து பாருங்க, உவமை தொகையில் வல்லினம் மிகும். உவமைனா என்ன? இந்த போன்ற அப்படின்ற வார்த்தை மறைஞ்சு வர்றது. அப்போது மலர் போன்ற பாதம், மலர் பாதம் அப்படின்னா மலர் பாதம் இப்போ வரும், வல்லினம் மிகும். தாய் போன்ற தமிழ், அப்போ அந்த போன்ற மறைஞ்சு வந்திருக்கா, அப்போ தாய் தமிழ். அப்போது உவமை தொகையில் வல்லினம் மிகும், உண்மை தொகையில் மிகாது. சரி, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அதாவது உவமை தொகையில் வல்லினம் மிகும், உண்மை தொகையில் மிகாது. உண்மைனா இப்போ தாயும் தந்தையும் வர வேண்டிய இடத்துல தாய் தந்தைன்னு இருக்கு, அப்போ தாய் தந்தை தான் வரும். இங்கே வல்லினம் மிகாது, தாய் தந்தை அப்படி வராது. தாய் தந்தை, வெற்றிலை பாக்கு, இப்படி தான் வரும். அதே மாதிரி வினை தொகை இருக்கு பார்த்தீங்களா, அதுலேயும் வல்லினம் மிகாது. உண்மை தொகையிலையும் மிகாது, வினை தொகையிலையும் மிகாது. வினை தொகைன்றது எழுது பொருள், சுடுசோறு, முக்காலமும் உணர்த்தி வரும். சுடுசோறுனா சுடுசோறு, சுடுகின்ற சோறு, சுடப்போகும் சோறு, இதுல எல்லாம் வந்து வல்லினம் மிகாது. வினை தொகையில எழுது பொருள், சுடுசோறு, இதுல எல்லாம். அதே மாதிரி இந்த பாருங்க, எண்ணு பெயர்கள்னு எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்க. 8, 10 இது ரெண்டுல மட்டும்தான் வல்லினம் மிகும். 8 தொகை, 10 பாட்டு, அங்க மட்டும்தான் வல்லினம் மிகும். மிச்சம் எந்த நம்பர் வந்தாலுமே வல்லினம் மிகாது. 1, 2, 3 அப்படின்னு சொல்லி எந்த நம்பர் வந்தாலும் வல்லினம் மிகாது. 8, 10 இது ரெண்டுல மட்டும்தான் வல்லினம் மிகும். கூடுதலாக ஒன்று மட்டும் பார்த்துக்குவோம், திசை பெயர்கள். இப்போ கிழக்கு, மேற்கு, வடக்கு இதெல்லாம் வருது பார்த்தீங்களா, அப்போ கிழக்கு கடல், மேற்கு சுவர், இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வல்லினம் மிகும். சரியாப்பா? அப்போ திசை பெயர்களுக்கு அடுத்து வல்லினம் மிகும். இப்படி டிஃப்ரென்ஷியேட் பண்ணி ஒரு சிலது படிச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நன்றி.